தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். கோதுமை மாவு 1 கப், மைதா மாவு 1/2 கப், ரவை, எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், உப்பு, சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துலாம். அது கூடவே 1/2 கப் மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போது அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சாச்சு. இப்போது அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானணும் அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது அதில் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க. இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதற்கு தேவையான அளவு உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ரவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற விட்டுருங்க. நல்லா ஊறியிருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதை இப்போது சப்பாத்தி மாவு சின்ன சின்னதாக உருண்டைகளாக எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
இப்போ உருண்டைகளாக எடுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்ச உருண்டையை ஒரு கப் மைதா மாவில் கொஞ்சமாக தொட்டுட்டு 2 பக்கமும் நல்லா படுற மாதிரி தொட்டுட்டு அதை சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா மெல்லிசாக நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கனமாக கூட இருக்கக்கூடாது, நல்லா மெல்லிசாக உருட்டிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாம். அதில் நம்ம தேய்ச்சி வச்ச இந்த சமோசா ஷீட்டை போட்டு சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு பண்ணால் போதும். 2 பக்கமும் சூடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் ஆயில் அப்ளை பண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். இப்போது ஒரு ஷீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஸ்கொயர் ஷேப் வரத்துக்காக அதோட 2 கார்னரையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டராக கட் பண்ணிக்கோங்க. இதுதான் சமோசா செய்கிறதுக்கான ஷீட்ஸ். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் கட் பண்ண ஷீட்ஸ். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போது அடுப்பில் வானல் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே சமோசாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட்ஸை இந்த மாதிரி இந்த ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம அந்த வெங்காயத்துக்கூட மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃப்பை எடுத்து இந்த ஷீட்குள்ளே வச்சு அந்த மைதா மாவில் செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். சமோசா நல்லா வெந்துருச்சு. இப்போ சுட சுட மொறு மொறு சமோசா ரெடி.